குரூப் 4 சிலபஸில் யூனிட் 7ல் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையை பொறுத்த வரைக்கும் புது புக்கில் நான்மணிக்கடிகை பற்றி எதுவும் இல்லை. பழைய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 3வது பாடமாக கொடுத்துருக்காங்க. முதல்ல அதோடைய பொருள் ஒரு செய்யுள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலே போதும். முதல்ல நான்மணிக்கடிகைன்னு என்ன? 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. இந்த கடிகை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? அணிகலன். அப்போது 4 மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன். அந்த அணிகலன் இருக்கும், அந்த அணிகலனில் 4 வகையான மணிகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செய்யுளுக்கு ஏன் அந்த பாட்டு வந்துச்சுன்னா, எல்லா பாட்டிலையுமே 4 மணி போன்ற அறக்கருத்துக்கள் இடம்பெறும். அதனால் இதை நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது அவருடைய ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவருடைய பெயர், அவருடைய இயற்பெயர். இந்த பாடத்துடைய பொருள்கள் பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் படித்த மாதிரி பொருட்களை எப்போவுமே அதை நீக்கிட்டோம் அப்படின்னா படிக்காத புது பொருட்களை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா மனக்கினிய, மனதுக்கு இனிய அப்படிங்கிற பொருள். காதல்னா அன்பு, புதல்வர்னா மக்கள், அன்பின் மக்கள். புகழ் சால்னா தரும், புகழை தரும். உணர்வுனா எண்ணம், இங்கே நல்லெண்ணத்தை குறிக்கிறது. அடுத்தது தகை சான்று, தகைமை சான்ற. சால்பு அப்படின்னாலே சால்பு அப்படின்னா என்னது? பண்பு. தகைமை சான்ற அப்படின்னா பண்பில் சிறந்த. மடவார் பெண்கள் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். மடவார் அப்படின்னா பெண்கள். இன்னொரு மடவார் மடமை அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? பேதைகளை, அறிவிலிகளை குறிக்கும். பெண்களையும் இந்த மடவார் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். இதில் ஓதின் அப்படிங்கிறது தான் ஓதுதல் அப்படின்னா சொல்லுதல். மந்திரம் ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? மந்திரம் சொல்கிறது. அப்போ எதுவென்று சொல்லும்போது இதில் இப்போ எல்லாமே தெரிஞ்ச பொருளாக தான் இருக்குது. இப்போ அந்த குறளுக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன அப்படின்னா, மனைக்கு விளக்கம் மடவார். இப்போ விளக்கம் அப்படிங்கிறது அதோடைய பொருள் என்ன அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது. இந்த மனை அப்படிங்கிறதுக்கு விளக்கு யார் அப்படின்னா மடவார், பெண்கள். ஒரு பெண்கள் அந்த மடவாருக்கு தனக்கு தகைசால் புதல்வர். அந்த மடவாருக்கு யார் அப்படின்னா அவங்களுடைய புதல்வர்கள், அவங்களுடைய பிள்ளைகள். அந்த மனதுக்கினிய காதல் புதல்வர்களுக்கு விளக்காவது என்னது? கல்வி. அந்த கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்கு என்னது? எதுவென்று சொல்லக்கூடிய, புகழ் தரக்கூடிய ஒரு நல்ல உணர்வை தான் அதுக்கு விளக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மனை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஒரு குடும்பத்தை குறிக்கும். ஒரு குடும்பம் விளங்கணும், சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு விளக்கு போன்றது யார் அப்படின்னா பெண்கள். அந்த பெண்களுக்கு விளக்கு போன்றது யார்? அவங்க பெண்களுக்கு யார் ரொம்ப தேவை? பெண்களுக்கு யார் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய புதல்வர்கள், மக்கள், அவங்களுடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு எது விளக்கு? அந்த குழந்தைகளுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி. அந்த கல்விக்கும் விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல எண்ணம். அப்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண் நல்ல அறிவோடு இருக்கணும். அந்த பெண் நல்லா இருக்கணும்னா நல்ல புதல்வர்கள், அந்த பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும். அந்த புதல்வர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறந்த கல்வி அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கும் கல்வி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கல்வி கற்றிருந்தால் கூட அந்த கல்விங்கிறது நல்ல எண்ணத்தை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கணும். கல்வி கற்றிருந்தாலும் அவங்க நல்ல எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். இதுதான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கு அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான் நான்மணிக்கடிகை. இப்போது அதில் பின்னாடி இந்த இதை பார்க்கலாம். பொருள் கொடுத்துருக்காங்க. மடவார் அப்படின்னா என்ன பார்த்தோம்? பெண்கள். மனதுக்கு இனிய அப்படின்னா மனதிற்கு இனிய. உணர்வுனா நல்லெண்ணம். நான்மணிக்கடிகை பெரும்பாலும் அறநூல்கள் எல்லாமே எங்கே இருக்கும்? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நான்மணிக்கடிகை நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். மனைக்கு, குடும்பத்துக்கு விளக்கு யார் அப்படின்னா பெண்கள், மடவார். புதல்வர்களுக்கு விளக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா கல்வி. கடிகைங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா அணிகலன். கடிகைனா அணிகலன். அடுத்ததாக விளம்பி அப்படிங்கிறது, விளம்பி நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். நான்மணிக்கடிகை இப்போ தான் பார்த்தோம். நான்மணிக்கடிகைனா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. 4 மணிகளாலான ஒரு அணிகலன். இதே செய்யுள்னா 4 மணி போன்ற கருத்துக்களை சொல்கிறதுனால இது நான்மணிக்கடிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்ணுக்கு விளக்காக அமையிறது. பெண்ணுக்கு விளக்கு யார் அப்படின்னா அவங்களுடைய புதல்வர்கள், அவங்களுடைய மக்கள். கல்விக்கு விளக்கு என்ன? நல்லெண்ணம், நல்ல உணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட நான்மணிக்கடிகை முடிந்தது.